நம்மள ரொம்ப பேரு பொண்டாட்டி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தர்மம் செய்யறதுக்கு உன் மனைவி நல்லவளா இருந்தா நீ கேட்கலாம். சம்சுலதாவுக்கு சொன்னாங்க, நீரூர் ஒருத்தர் இருந்தாராம். அவரை கூப்பிட்டு, தம்பி ஆம்பிளிஃபயர் வீணா போச்சு, 2000 ரூபாய் ஆகுமா, நல்லது எடுத்து மனைவிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன். அதே மாதிரி ஃபேன், தம்பி 4 ஃபேன் போடணும், நல்லது எடுத்து போடுறேன், என் மனைவி கேட்டு வந்து சொல்றேன் பாரு. இப்ப அதிர்த்துக்கு ஒரு அதிர்ச்சி, என்னடா இந்த ஆளு மனைவியை கேட்டு வந்து செய்யறேங்கிறாரு, ஆனா செஞ்சிடுறாரு. 5000 ரூபாய் இருந்தாலும் செஞ்சிடுறாரு. என்ன காரணம் கேட்கும் போது அப்ப சொன்னாராம், அதுல என் மனைவி நல்லவள், என் மனைவி என்னை விட தர்மம் செய்வதிலே அதிக ஆர்வம் உடையவள். இந்த 2000 ரூபாய்க்கு நீங்க ஆம்பிளிஃபயர் போட சொல்றீங்க, நான் மட்டும் போட்டேன்டா அந்த நன்மை எனக்கு மட்டும் கிடைக்கும். என் மனைவிட்ட போய் இந்த மாதிரி அது சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்க, 2000 ரூபாய் இருந்தாலும் செய்யுங்க, 2500 ரூபாய் இருந்தாலும் செய்யுங்க அப்படின்னு அவன் மனைவி சொல்லுவாங்களாம். என் மனைவி தடை சொல்ல மாட்டாள், நன்மையில் அவளுக்கும் பாதி கிடைக்கட்டும் என்பதற்காகத்தான் என் மனைவியிடத்திலே நான் உத்தரவு கேட்டு என் மனைவியிடம் மாட்டாள் என்ற நம்பிக்கை செய்யறேன். அந்த மாதிரி ஒரு மனைவி இருந்தா நீ இங்கேருந்து போய் ஆயிஷா மரிசாக்கு 1000 ரூபாய் கேட்கறாங்க கொடுங்க அப்படின்னா உனக்கு பாருங்க, இவத்தான் 1000 ரூபாயா அப்படின்னு ஒன்னையும் சேர்த்து நகர்த்து கொண்டு போக பாக்குறாள். என்ன செய்ய போற, சேர்த்து வச்சு என்ன செய்ய போற, எல்லாம் சேர்த்து வச்சிருக்க. திடீர்னு வந்துட்டாரு இஸ்ராயேல், மனைவிட்ட காண முன்னாடி இஸ்ராயேல் கூப்பிடுறாரு, போட்டோமா, அதான் போகாதீங்க, நாளைக்கு வரேன்னு சொல்லுங்க, நாளைக்கு வேறு நாளைக்கு இவ்வளவையும் வச்சு என்ன செய்ய போற, எல்லாம் சொல்றோம், நாளைக்கு சொல்றான். நாளைக்கு முதியோர் கல்வியை பற்றி பயம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஷரீஃப் ஓதுறதுனால எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குங்கிறத